வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. வாரம் நமக்கு வந்து எந்த ஒரு ஹாலிடேவும் கிடையாது. 5 ஒர்க்கிங் டேவும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரன் ஆக போகுது. ஸோ வாரத்தில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன, ஈவெண்ட் என்ன ட்ரம்ப் வந்து சைன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, வாரத்தில் நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன. அது லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு ஷார்ப் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு லாஸ்ட் 30 மினிட்ஸில். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட். ஓகே, இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி மே லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதான் லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் நியூஸ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் இது எல்லாமே வந்து வாரத்துலேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் அதனுடைய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ். அந்த பாசிட்டிவ் நியூஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையோ, ஆனால் மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்கோயிங் நெகோசியேஷன் பிட்வீன் த யூஎஸ் அண்ட் ஈரான். இந்த நெகோசியேஷன் வந்து இன்னும் அப்படியே போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லாஸ்ட் வீக் இந்த வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்லேயும் நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், அந்த டிராஃப்ட் பேப்பர் பிரிண்ட் எடுத்துட்டாங்களாம்மா, கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, டேபிள் வச்சிருக்கிறாங்க, அதுக்குள்ளே ட்ரம்ப் வந்து ஒரு அவசர வேலையை வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னமும் வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, இன்னமும் வந்து அந்த பேப்பர் வந்து டேபிள்லேயே தான் இருக்குது. இன்னமும் வந்து சைன் பண்ண கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்துருக்குது நியூயார்க் டைம்ஸில். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு சில மணி துளிகளில் அவர் வந்து அப்ரூவ்டு கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அந்த நியூஸ் வந்து கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்னமும் வந்து அந்த டீல் வந்து, அதாவது நெகோசியேஷன் வந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாம் பேப்பர்லேருந்து எல்லாமே பிரிண்ட் எடுத்துட்டாங்க. பட் இவர் இன்னும் அப்ரூவ்டு கொடுக்கணும். இவர் அப்ரூவ்டு கொடுத்தாரு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ், வெள்ளிக்கிழமை ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, யூஎஸ் நேவி வந்து அதாவது ஹார்முஸ் ஜோனில் முற்றுகையிட்டு இருந்தாங்க, பிளாக்அவுட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம், இது வந்து லிஃப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் இதுவும் வந்து அந்த நெகோசியேஷன் பேப்பரில் இருக்குது. ஓகேங்களா, பட் என்னங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஓகேங்களா, என்ன அவர் சைன் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. சைன் பண்ணியிருந்தா கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்திருக்கும். பட் இதுவரையும் சைன் பண்ண கிடையாது. இன்னமும் வந்து அது வந்து டேபிள்லேயே தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் நியூஸ். வேற எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நம்ம இந்தியா சைடு வந்து எதுவும் கேட்காதீங்க. நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஸு சகட்டு மேனிக்கு செல் பண்ணுறாங்க. நான் 2 வீக்ஸ் பிஃபோர் நான் போட்டிருந்தேன், எஃப்ஐஸ் கூப்பிட்டு வச்சு ஏதாவது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் பேசுங்க, எதுக்காக இப்படி வித்துக்கிட்டு இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 12-13 லட்சம் கோடிக்கு வித்துருக்கிறீங்க இந்த 2-3 வருஷத்துல, எதுக்காக இப்படி வந்து இந்தியாவில் வந்து இப்படி செல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு பேசுங்க, ஏதாவது டீல் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னமும் வந்து அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க கிடையாது. எஃப்ஐஸ் வந்து கண்டினியூவாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பர்டிகுலராக லாஸ்ட் ஃப்ரைடே லாஸ்ட் 30 மினிட்ஸ் நான் 2 o'clock அரௌண்ட் என்னுடைய டெலகிராமில் போட்டிருந்தேன், எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அதாவது ஹெவியான ஸ்டாக்கு எல்லாமே வந்து ரீபேலன்சிங் பண்ணுறாங்கன்னு. பட் இந்த அளவுக்கு வந்து அவங்க ரீபேலன்சிங் பண்ணுவாங்கல்ல, அதாவது அவங்க வந்து ரீபேலன்சிங் மீன்ஸ் என்னது, ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டாக்கில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டாக் வந்து இன்க்ளூட் பண்ணணும். இதுதான் வந்து ரீபேலன்சிங். ஆனால் லாஸ்ட் ஃப்ரைடே லாஸ்ட் 30 மினிட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நிறைய ஸ்டாக்ல வந்து எக்ஸ்க்ளூட் தான் பண்ணிக்கிறாங்களே தவிர இன்க்ளூட் பண்ண கிடையாது. அதாவது நிறைய டேட்டா வந்துச்சு அன்னைக்கு மட்டும். எஃப்ஐஸ் நியர்லி 20,000 crores செல் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் 30 மினிட்ஸில். ஸோ அதனால தான் வந்து நம்ம நிஃப்டி வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸில் நியர்லி 300 பாயிண்ட்ஸ் வெர்டிகலாக ஃபாலோ ஆச்சு. ஓகேங்களா, ஸோ எஃப்ஐஸ் வந்து கண்டினியூவாக செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த எஃப்ஐ செல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப்பு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் வைப்பாங்களா அப்படின்னா இதுவரையும் எந்த ஒரு ஸ்டெப்பும் கிடையாது. ஸோ இது வந்து நெகட்டிவ் நியூஸில் தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா, அந்த நெகோசியேஷன் இன்னமும் வந்து சைன் பண்ண கிடையாது, இன்னமும் வந்து அப்ரூவ் பண்ண கிடையாது. இது வந்து இன்னமும் வந்து ட்ரம்ப் வந்து நம்மளை வந்து டீல்லேயே விட்டுட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க சைன் பண்ணால் கூட நம்ம மார்க்கெட் வந்து பெரிய லெவலுக்கு ஏறுமாங்கிறது தெரியல. ஆனால் ஏறிட்டு அங்கேருந்து இறங்கிடும். ஓகேங்களா, அது வேணால் நல்லா கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ அந்த நெகோசியேஷனில் வந்து செல் பண்ண கிடையாது. இது வந்து செகண்ட் நெகட்டிவ் நியூஸாக இருக்குது.
தேர்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரூடு $104 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. $104 $107 வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. பட் இந்த நெகோசியேஷன் வந்து சைன் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பிலோ $100 வர்றதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் $104 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறதுனால இது வந்து நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். அதுக்கடுத்து வந்து யூஎஸ் உடைய 10-year பாண்ட் ஈல்டு, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பாண்டு ஈல்டு ஏறிட்டு இருக்குது, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு ஏறிட்டு இருக்குது. இப்போ வந்து யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.45 இருக்குது. அதாவது லாஸ்ட் வீக் கூட 4.55 இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஸ்லைட்லி வந்து டவுன் ஆயிருக்குது. பட் 4.45 வந்து ஹையஸ்ட் லெவல் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸாக இருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 639 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 0.84%, 74,775 செட்டில் இருக்குது. நிஃப்டி 171 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.72%, 23,547 வந்து செட்டில் ஆயிருக்குது. நம்ம மார்க்கெட்டு தான் இப்படி டவுன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? குளோபல் லெவலில் நம்ம மார்க்கெட்டு மட்டும்தான் வந்து லாஸ்ட் வீக் ஃபால். யூஎஸ் மார்க்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது S&P 500 இந்த மார்க்கெட்டு லாஸ்ட் ஃப்ரைடே ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 2023 மே மந்த்துக்கு அப்புறமா இந்த டைம் தான் கண்டினியூவாக 9 வாரமாக யூஎஸோடைய S&P 500 ஹையஸ்ட் க்ளோஸ்லேயே வந்துட்டு இருக்குது. 9 வாரமாக வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஹைலியே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதுவும் வந்து இந்த மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து, மார்ச் 30ஆம் தேதினா மார்ச் எண்டு, ஸோ ஏப்ரல் மே இந்த 2 மாசத்துல யூஎஸோடைய S&P 500 எத்தனை % இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா 21% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $11.4 ட்ரில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது மார்ச் 30th லாஸ்ட் செஷன் வரைக்குமே. இது என்ன பிரமாதம்? இன்னொரு பிரமாதம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ். இந்த சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸ் இந்த 2026 102% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றது, உலக மார்க்கெட் எல்லாம் இப்படி ஏறிட்டு இருக்குது, ஆனால் நம்ம மார்க்கெட் பார்த்தா நாரி போயிருக்குது. ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் மிட் கேப் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, ஸ்மால் கேப் 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக் அவுட் பெர்ஃபார்மர் இருந்த செக்டார்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பவர், கேபிட்டல் குட்ஸ், PSU பேங்க் நியர்லி 2 to 3% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆட்டோ, ரியாலிட்டி 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக் அண்டர் பெர்ஃபார்ம் இருந்த இண்டெக்ஸ், அதாவது செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, FMCG, ஆயில் அண்ட் கேஸ், எனர்ஜி அண்ட் ஹெல்த் கேர் 0.5% to 1.5% வரையும் டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் மார்க்கெட்டு தான் டவுன் ஆயிருக்குது. ஆனால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லாஸ்ட் வீக்கு 2 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது எப்படிங்க மார்க்கெட் இறங்கி இருக்குது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் 1% ஈச் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அப்படிங்கும்போது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அது நிறைய ஸ்டாக்கு, LNTலாம் லாஸ்ட் வீக் அவுட் பர்ஃபார்ம் இருந்துச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கடுத்து வந்து ஜொமேட்டோ, அதாவது எட்டர்னட், இது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. அதனால வந்து இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணதுனால 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் வீக் பொறுத்தவரையும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 25,803 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ 26,000 கோடிக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க. அதுவும் லாஸ்ட் ஃப்ரைடே எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்னா 16,760 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் 16,000 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த சேம் பீரியட் FIs என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 23,735 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட் ஃப்ரைடே 21,000 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. அது லாஸ்ட்டு ஃப்ரைடே லாஸ்ட் 30 minutes மட்டும் 21,000 கோடிக்கு விற்றுருப்பாங்களாட்டு இருக்குது. ஏன்னா வெர்டிக்கல் ஃபால் கிட்டத்தட்ட 23,800 23,480 ஐ திங்க் 300 பாயிண்ட்ஸ் வெர்டிக்கலாக ஃபால் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வீக்கோடைய ரிப்போர்ட். இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்மிங் மண்டே June 1 இந்தியாவிலேருந்து GST கலெக்ஷன் டேட்டா வரும். அதுக்கு அடுத்ததான் வந்து ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும். அன்னைக்கு ஈவினிங் 7:30 PM USA மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா வருது. 2 June டியூஸ்டே அன்னைக்கு யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது.
யூஎஸ்ஏலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா இருக்குது. வெனஸ்டே பொறுத்தவரைக்கும் யூஎஸ்ஏலேருந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது. ஜூன் 5th அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபி வருது. ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டா 7.8%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 7.5%. அன்னைக்கு ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது. ஓகேங்களா, இதுதான் வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு. ஓகே, எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் வீக், இப்போ என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 89% ஷார்ட்டில் இருக்கிறாங்க எஃப்ஐஸ். அதுக்கடுத்து எல்லாமே வந்து லாங்கில் தான் இருக்கிறாங்க. கிளைண்ட் 73%, டொமஸ்டிக் 67%, ப்ரொப்ரேட்டர் 56% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ வர வாரத்தில் இருக்கிற நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓவரால் நம்ம மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதான் லாஸ்ட் ஃப்ரைடே இறங்கினது வந்து ஒரு டிராஸ்டிக்கலி ஒரு செல்லிங் ப்ரெஷர், ஒரு கடுமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர். அது வந்து எம்எஸ்சிஐயோடைய ரீபேலன்சிங். ஸோ அன்றைக்கே வந்து மார்க்கெட்டு ஒரு ஆவரேஜ் க்ளோசிங்க்கு வந்துருச்சு. பட் ஓவராலாக நம்ம மார்க்கெட் கண்டிஷன் ஒர்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று வந்துருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து மந்திரி சபையை வந்து மாற்றி அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஒருவேளை மந்திரி சபையில் வந்து மாற்றி அமைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரூமரும் வந்துட்டு இருக்குது. என்ன ரூமர் அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. பட் அது எந்தளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. சக்தி காந்ததாஸ் வந்து உள்ளே வராரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ரூமர் வந்துட்டு இருக்குது. பட் இது கன்ஃபார்மானு தெரியல. எனிவே, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சேஞ்ச் பண்ணனாலும் நமக்கு வந்து எஃப்ஐஸ் உள்ளே வரணும். எஃப்ஐஸ் உள்ளே வர்றதுக்கு என்ன சோர்ஸ், அவங்க உள்ளே வர்றதுக்கு என்னத்தை அவங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சி கொண்டு வரணும், எந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் அவங்க மறுபடியும் உள்ளே வருவாங்க, அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டு நல்லா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பட் அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும். ஓகேங்களா, ஓகே. எனிவே, நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எனிவே, நம்ம வந்து செலக்டட் ஸ்டாக், அந்த செலக்டட் ஸ்டாக்கு மட்டும் மூவ்மெண்ட்டு பொறுத்து அதை மட்டும் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வர வாரத்தை பொறுத்தவரையும் நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,350, அதுக்கு அடுத்ததாக வந்து 250, அதுக்கு அடுத்ததாக 23,000 சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் 23,350, 250, இந்த 100 பாயிண்ட்ஸுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இது வந்து லாஸ்ட்டு 10 to 15 days உடைய லோ. ஸோ இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. 23,250க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது 23,000. ஸோ 23,350 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,900, 24,000, 24,100. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 24,100க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 24,500 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனிவே, நம்ம மார்க்கெட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ரேஞ்சுடைய டாப் 24,100, இந்த ரேஞ்சுடைய பாட்டம் 23,250. ஸோ இந்த டாப்போ இல்லைனா பாட்டமோ பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் வரும். அதனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். எனிவே, நம்ம லைவ் மார்க்கெட்டில் அது டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து லெவல்ஸ் வந்து கொடுப்போம். என்னோடய ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. அதில் வந்து டெய்லி மார்னிங் லெவல்ஸ் வருது, சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்ருக்குறோம். நிஃப்டி பொறுத்தவரையும் இந்த வாரத்தில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதாங்க ரேஞ்ச் 24,100, பாட்டமில் 23,250. ஸோ இந்த ரேஞ்ச், இந்த பாக்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா இது வரையும் போகலாம் 24,600. இந்த பிரேக் ஆச்சு, அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 23,000. ஸோ டவுன் சைடு வந்து லிமிட்டடாக தான் இருக்கும், அப் சைடு வந்து அன்லிமிட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ வீக்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 23,100 நான் அதிகமாக லெவல்லாம் சொல்ல கிடையாது. இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்த லெவல் தான். ஓகேங்களா, இந்த
பேரிஸ் கேண்டிலுடைய டாப் 23,900. அதுக்கப்புறமா மேஜிக் ஃபிகர் 24,000. தேர் ஆஃப்டர் 24,100. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,350. இந்த 23,350ங்கிறது பாருங்க, இந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் பாடியோடைய பாட்டம் 23,350. அதுக்கப்புறம் லோ 23,250. ஓகேங்களா. ஸோ இதுதான் வர வாரத்தில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.